2024 முதல் வீடியோ. ஓவர்லாப் இருக்கக்கூடாது. ஆமா, ஓவர்லாப் இருக்கக்கூடாது. குறுக்கால வந்து காமெடி பண்ணுன்ற பேர்ல வந்தீங்கன்னா சிறப்பாக அடிப்பேன். மைக் இருந்தா காமெடி பண்ணுங்க, இல்லன்னா சரி. இந்த சபை வந்து இன்னைக்கு வந்து எதுக்காக கூடியிருக்கு அப்படின்னா, நம்ம வந்து ஒரு அங்கமா இருக்கிற யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர் இந்த மாதிரி எல்லாமே கலந்து இருக்கிற இது எல்லாமே சேர்ந்து இருக்கக்கூடிய சோசியல் மீடியா அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி தான் இன்னைக்கு வந்து பேச போறோம். சோசியல் மீடியாவை அதிகமா யூஸ் பண்ணதும் நம்ம ஜென்ரேஷன் தான். ஆனா அதே மாதிரி சோசியல் மீடியாவுக்கு முன்னாடி இருந்த லைஃப் என்ஜாய் பண்ணதும் நம்ம ஜென்ரேஷன் தான். அடிக்கும் இப்போக்கும் என்ன வந்து டிஃபரன்ஸ்? நல்ல பாயிண்ட் மாட்டுச்சு. என்னன்னா இப்போ சோசியல் மீடியாவுக்கு முன்னாடி வந்து ரொம்ப கனெக்டடா இருந்தோம். ஆக்சுவலா அதை கிரியேட் பண்ணதே கனெக்டடா இருக்கணும்ன்றதுக்காக தான். ஆனா சோசியல் மீடியாக்கு அப்புறம் எவனோ ஒருத்தவங்க கூட எல்லாம் பேசிட்டு இருப்போம். ஆனா நம்ம பக்கத்துல இருக்கவங்க கிட்ட இருந்து ரொம்ப டிஸ்டன்ட் ஆயிட்டோம். சோசியல் மீடியா வர்றதுக்கு முன்னாடி எல்லாம் எப்படி இருக்குன்னா, நிறைய டைம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸ்கூல் முடிப்பேன், டியூஷன் போவேன், சைக்கிள் எடுத்துட்டு சுத்துவோம், ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போவோம், விளையாட போவோம். ரொம்ப நேரம் சுத்தி வீட்டுக்கு வந்து பார்த்தா மணி 9, 8 அப்படிதான் இருக்கும். ஆனா இப்போல்லாம் 4 மணிக்கு ஒர்க் முடிச்சிட்டோம், சரியா அப்ப சோஃபால படுத்து போன ஆரம்பிச்சோம்னா அந்த இன்ஸ்டால நம்ம ஸ்க்ரோல் பண்ண திடீர்னு பார்த்தா 6 ஆயிடுச்சு. முன்னாடி வந்துட்டு எப்படின்னா ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து ரியல் டைம்ல ஃபேஸ் பண்ணுவோம். இப்போ எனக்கு இவங்களுக்குமே ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பிரச்சனை இருக்கு. ஸோ அப்போ வந்து எப்படின்னா ஆன்சர்ஸ் எல்லாமே வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கிற மாதிரி இருக்கும். ப்ராப்ளம்னா சொல்யூஷன் இவன்ட்டெல்லாம் இருக்கும், இவன்ட்டு என்ன பிரச்சனை பேசி முடிச்சிடணும் அந்த மாதிரி இருக்கும். சோசியல் மீடியாலாம் வந்ததுக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா ஃப்ரீடம் கொடுக்குற மாதிரி இருக்கு. நம்ம என்னமோ சுதந்திரம் என்ன வேணா டைப் பண்ணுவோம். ஆனா நமக்கு தேவையே இல்லை. அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்றோம். நேரம் என்ன வீட்டுல இருக்கோம்னா ஒன்று இப்பெல்லாம் ரூம்ல உட்காந்து ஃபோன் யூஸ் பண்ணி ஆயிடுவோம். அப்பெல்லாம் அப்படி கிடையாது. டிவி மட்டும் தான். கேடி ஒரு படம் பார்த்தா அது 8, 9, 10 மணிக்கு பார்த்துட்டே இருக்கும். ஃபேமிலியா உட்காந்து அது ஒரு மாதிரி ஒரு ஜாலியா இருக்கும். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா எல்லாரும் ஒரு ஃபோன் வைக்க அது என்னன்னா ஏதோ ஐசோலேட்டடா இருக்க மாதிரி இருக்கு. மாதிரி நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். சோசியல் மீடியா அப்படின்னு கண்டுபிடிச்சது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான டூல். நீ சொன்ன மாதிரி பக்கத்துல உள்ளவங்க கூட கனெக்டடா இல்லை, ஆனா நம்ம வந்து யாருமே தெரியாதவங்க கூட ஈஸியா கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்ப சொன்ன அந்த பிளட் டொனேஷன்ல கூட அதுக்குன்னு ஒரு ஆப் கண்டுபிடிச்சு, இல்ல அதுக்குன்னு சொல்லி ஒரு குரூப்ல ஆரம்பிச்சு அதுல வந்து நிறைய போஸ்ட் ஏதாவது போடுறப்போ நம்ம ஹெல்ப் பண்றது, அந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. பட் ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆயிடுது, அவன் சொன்ன மாதிரி ஃப்ரீடம்ன்றத ஒரு சின்ன ஒரு டிவைஸ்க்குள்ள அடக்கின மாதிரி இருக்குது. அதுக்கு காரணம் வந்து ஒண்ணு அவங்க லைக் ஆப் சைட்ல இருந்து இல்ல சோசியல் மீடியா சைட்ல இருந்து அவங்களும் சொல்லலாம். இன்னொரு பக்கம் நம்மளும் அப்படிதான், அதை நம்ம எப்படி லிமிட்டடா யூஸ் பண்றதுன்னு தெரியாம நம்மளும் கஷ்டப்படுறோம். ஸோ இப்போ இன்னைக்கு வந்து அப்படிதான் பேச போறோம். என்னென்ன வந்து அவங்க நம்மளை வந்து கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றாங்க, அண்ட் இந்த பக்கத்துல இருந்து நம்ம சைட்ல இருந்து என்னென்ன வந்து விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு தான் இன்னைக்கு வந்து பேச போறோம். இது காமனா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு இலக்கு தான். ப்ராடக்ட் வந்து ஃப்ரீயா கிடைக்குது அப்படின்னா அந்த இடத்துல ப்ராடக்டா மாத்தப்படுறது நம்ம தான். யார் வியூவர்ஸோ யார் வந்து மக்கள் யூஸ் பண்றாங்களோ அவங்க தான் வந்து அந்த இடத்துல ப்ராடக்ட் ஆகுறதுக்கு ஆக்சுவலா ஒரு கான்செப்ட் இருக்கு. இன்டர்நெட் ஆஃப் பிஹேவியர்ஸ்னு ஒன்று சொல்லுவாங்க. இப்போ ஃபேஸ்புக்ல ஃபர்ஸ்ட் லைக் பட்டன் மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறம் ரியாக்ஷன் ஒன்று கொண்டு வந்தா தெரியுமா, அப்போ வச்சா நமக்கு ஆப்பு. அந்த மாதிரி சின்ன சின்ன ரியாக்ஷனு எதை கிளிக் பண்றோம், ஏதோ ஒன்று சர்ச் பண்றேன், இல்லை என்னோட லேப்டாப்ல ஒரு குக்கீஸா என்னோட டீடைல்ஸ் இருக்கு. அது இல்லாமல் இப்போ அமேசான் வந்து நீ வெப் பேஜா போய் பண்றேன்னு வச்சுக்கோங்க, பர்ச்சேசிங்க நீ கம்ப்ளீட் பண்றியா இல்ல பர்ச்சேசிங்க எந்த இடத்துல ஸ்டாப் பண்றன்ற வரைக்கும் அவன் மானிட்டர் பண்றான். இந்த வகையில தான் நம்ம ப்ராடக்ட் ஆகுறதே. அதுல என்ன பெரிய பிரச்சனைனா, அந்த டேட்டா வச்சு ஹியூமன் சைக்காலஜி தான் அவங்க ஸ்டடி பண்ணுவாங்க. இப்போ நம்ம சைக்காலஜிக்கலா நம்ம எதெல்லாம் நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, இந்த ஆடு கொடுத்தா இந்த பர்சனுக்கு இது கரெக்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் சோசியல் மீடியா வந்து ஃபேஸ்புக்கா கிரியேட் பண்ணது வந்து கனெக்டிவிட்டிக்காக தான். ஆனா அது எப்போ ப்ராடக்டா மாறுச்சுன்னா, இந்த மாதிரி இன்டர்நெட் ஆஃப் பிஹேவியர் ஒரு கான்செப்ட் உள்ள வரும்போது நம்ம ஏன் ஃப்ரீயா கொடுக்கணும், இவங்களே நம்ம ப்ராடக்டா மாத்துவோம். இப்ப இருக்க சோசியல் மீடியா கரண்டா ஃபுல் அண்ட் ஃபுல் அதுவா தான் போயிட்டு இருக்கு. ட்விட்டரா இருக்கட்டும், மெயினா இன்ஸ்டாகிராம், யூடியூப் வந்து ஃபர்ஸ்ட் வந்து லைப்ரரி பேஸ்டு இதுவா இருந்துச்சு. யூடியூப் எப்படி இருக்குன்னா, புதுசா ஒரு வீடியோ வந்துச்சுன்னா நமக்கு அது சஜஸ்ட் பண்ணும், நமக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா இல்ல நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிதான். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி என்ன வீடியோ பார்த்துருக்கோமோ அது ரிலேட்டடான வீடியோஸ் தான் வரும். எனக்கு என்னன்னா, இப்போ நானே ஒரு ஆப் வச்சிருந்தா கூட என்னோட வே ஆஃப் என்ன சஜஸ்டிங் அப்படிதானே இருக்கும். எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஆனா அதுல எந்த இடத்துல பிரச்சனை வருது அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு என்னோட ஆடியன்ஸுக்கு நான் வந்து ஒரு விஷயம் சஜஸ்ட் பண்றேன், அவன் வந்து என்டர்டைன் ஆகணுன்றதை தாண்டி நான் வந்து உன்னோட ஆப் கூட நான் போட்டி போட ஆரம்பிக்கிறேன். என்னோட ஆப் கூட நான் மக்களை வந்து அடிக்டடா வச்சிருக்கணும், இன்னொருத்தவங்க கூட போவே கூடாது. அப்படிதான் இப்போ இன்ஸ்டாகிராம் என்ன பண்ணிருக்கும், ஒரு டைப் ஆஃப் ரீல் நீ வந்து லைக் பண்ணிட்ட அப்படின்னா அதே டைப் ஆஃப் ரீல் தான் வந்துட்டே இருக்கும். இன்ஸ்டாகிராம் ரீல் விட்டு வெளியே போக கூடாது. தாண்டி இன்னொரு பிரச்சனை என்னன்னா, அவன் அந்த எங்கேஜிங்கா வச்சுக்க ஒன்று ட்ரை பண்றாங்கல்ல, அதுல இன்டெரக்டா நம்மள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருக்கான். எனக்கு ஒரு புக்கு வாங்கணும், ஆனா என்கிட்ட போன் இல்ல,
உங்க போன்ல போய் நான் ஏதாவது ஒரு புக்கு சர்ச் பண்ணனா அடுத்து கொஞ்ச நேரத்துக்கு உங்களுக்கு புக்கை பத்தின டீடைல்ஸ் தான் வரும். சரி நம்மளும் ஒரு புக்கு வாங்குவோமேனு இன்டைரக்டா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நம்மள பர்ச்சேஸ் பண்ண வைக்கணும். சஜஸ்ட் பண்ணது சொன்னீங்கல்ல, ஃபர்ஸ்ட்லாம் பார்க்கும்போது எப்படின்னா நம்ம ஏதோ ஒன்று பேசிக்கிட்டு இருப்போம், ஆனா அது ரிலேட்டடா மீம்ஸ் வரும் தெரியுமா, நல்லாவே தெரியுது நம்ம ஏதோ ஒன்று பேசிட்டு இருப்போம், அப்படியே மச்சான் இப்படி நடந்து போறாங்க, அதுக்கேற்ற மாதிரி மனசுக்குள்ள நினைச்சத பேரோட சொல்றாரு. ஆக்சுவலா இவன் என்ன பண்ணா, நீங்க என்ன வெறுப்பேற்றதுக்கு எப்போட போட்டு நீசிக்கணும் ட்ரீட் பண்ணி கொடுறான்னு இவன் சொல்லிட்டு இருந்தேன். ஒரு 3 நாள் கழிச்சு பார்த்தா இன்ஸ்டால ட்ரை திஸ் ரீல்னு வரும்ல, இன்ஸ்டால இருக்கிற போட்டோஸ் எல்லாம் போட்டு அதை எடிட் பண்ணி வருது. எனக்கு தெரிஞ்ச மேபி அந்த வாய்ஸ் ஏஜென்ட் அதுவுமே மேபி நம்ம பர்மிஷனோட தான் அது வந்து கேக்குதா ஹியர் பண்ணுதான்றது நமக்கு தெரியாது. தரோம் இல்லையா ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணும்போது நம்ம என்ன அவங்க ஃபுல்லா படிக்கிறோம், அது 4 பக்கம் இருக்கும், நம்ம படிப்போம் ஒரு லைனா, இதுலயே வந்து நிறைய இது அளவாயிடும். நமக்கு மேஜர் டிராபேக் என்னன்னா இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணி எனக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா 1 மினிட் கண்டென்ட் பழகிடுச்சு. யூடியூப் வந்து அந்த 15 மினிட்ஸ் கண்டென்ட்னா அது ஃபுல்லா பார்த்து கூட முடியும் இல்லனால வீடியோஸ் எல்லாமே அடிக்ட் ஆயிருக்கும், எல்லாம் ஃபுல்லா கண்டென்ட் ஃபன்னா இருக்கும். அந்த அவங்க வந்து ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் வீடியோ போடுறாங்கன்னா அது ஃபுல்லாவே ஃபன் தான், அதுதான் நான் கிளிக் பண்ணி பாக்குறேன். அது பெஸ்ட் மொமெண்ட்ஸ் ஸ்கிப் பண்ணிட்டே இருக்கேன், காமெடி எப்போ வருது ஓட்டு சொல்லிட்டு அந்த 15 நிமிஷம் கூட போடுமா இல்ல. என்னடா அது ஒரு இடத்துல பாசிட்டிவா சொல்லலாம், டக்குன்னு எனக்கு இன்ஃபர்மேஷன் தெரியுதுன்னு சொல்லலாம். ஆனா அதுக்கு ரொம்ப அடிக்ட் ஆனதுனால அந்த கிளைமேக்ஸ் நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கோம். படம் பார்க்க போகும்போது என்னன்னா ஃபர்ஸ்ட் ரிவ்யூ பார்த்துருது, இவன் இந்த படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா, அந்த படம் நமக்கு பிடிச்சிருந்தாலுமே சைக்காலஜிக்கா இன்பில்டா என்ன ஸ்டோர் ஆகுதுன்னா இந்த படம் நல்லா இல்லப்பா, எல்லாருக்கும் பிடிக்கல, ஸோ அது நமக்கும் பிடிக்காம போகுது. நம்மளுடைய இண்டிவிஜுவாலிட்டி போகுது. பேசுற பாயிண்ட் எல்லாத்துக்குமே அப்படியே கான்ட்ராடிக்டா இன்னொரு பாசிட்டிவ் பாயிண்ட் இருக்கும். நீ சொல்ற ரிவ்யூஸ்னால நம்ம ஜட்ஜ் பண்றோம். இன்னும் நிறைய இதுல நம்ம போய் பார்த்து நம்ம காசை இழக்கிறதுக்கு நமக்கு நம்ம ட்ரஸ்டடான ரிவ்யூஸ் இருப்பாங்க. முன்னாடி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்போம், மச்சான் நீ எப்படா சொல்ற அப்படின்னு, அதுவுமே ஒரு ரிவ்யூ தான். அதே மாதிரி எனக்கு ட்ரஸ்டடா ஒரு ரிவ்யூ இருக்கான், அவன் சொல்றான் அப்படின்னா ஓகே அவன் சொன்னா நல்லா இருக்கு அதுதான் போல. நல்ல படமுமே ரிவ்யூ ஆகுதுன்னா நமக்கு தெரியுது. அதுலயும் இப்போ ரீசெண்டா நம்ம பார்த்தோம் தெரியுமா, எனக்கும் மீம்ஸ் போட தெரியும், ஒருத்த மீம் போடுவான் தெரியுமா, அதாவது ஃபேக்கா ரிவ்யூ போடுறது, காசு வாங்கிட்டு ரிவ்யூ போடுறது, போஸ்ட் போடுறது, மட்டமான படத்துக்கெல்லாம் வந்து ரிவ்யூ போடுறது. இது ஓகே பேபி நான் அப்பதான் பார்த்தேன். உன்னையும் விட்டு வைக்கல அந்த குரங்கு. இன்னொரு பிரச்சனை என்னன்னா, இப்போ சோசியல் மீடியால ஒரு 10 பேர் இந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அந்த படம் நல்லா இல்லாட்டியுமே நமக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூசிங் ஆகுது. என்னடா இத்தனை பேர் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க, நமக்கு மட்டும் ஒர்க் அவுட் ஆகல. அதே மாதிரி போய் சொல்லவும் பயமா இருக்கு. சொல்லு, நீ தான் தைரியமான ஆளத்தை சொல்லு. இப்போ ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு விஷயத்த சொல்றப்போ ஆட்டோமேட்டிக்கா அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு சிலர்லாம் இருப்பாங்கல்ல, அந்த இடத்துல பிரச்சனை. சில டைம் எப்படி தோணும்னா, நமக்கு தான் சினிமா நாலேஜ் இல்ல போல, சினிமா நாலேஜ் இருக்க எல்லாருக்குமே அந்த படம் பிடிச்சிருக்கு போல, அந்த நம்ம தான் தற்கொலையா இருக்கும் போல, அந்த மாதிரி தான் இருக்கும். பாசிட்டிவோ நெகட்டிவோ அவன் சொல்றது கரெக்ட் தப்புன்னு தாண்டி ஒரு மூவி ஒருத்தவங்களை எப்படி வேணா வந்து அட்ராக்ட் பண்ணலாம். அந்த ஜட்மெண்டல் மைண்ட் செட் வந்து ஹியூமன் இதுல எப்படின்னா நம்ம தப்பு பண்ணுவோம், அது கத்துப்போம், அது கத்துட்டு அதுக்கு நம்ம வந்து சொல்யூஷன் தேடி போவோம், கரெக்டா இருக்கும். ஆனா இப்ப இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி எல்லாமே வந்து என்னன்னா பப்ளிசிட்டி பண்ணிடுறாங்க, இவன் பாருங்க இவங்க தப்பு பண்ணிட்டான், அமௌண்ட்ல போட்டு அவனை தாக்குவாங்க, அவன் மென்டலி அவன் அஃபெக்ட் ஆயிடுவான். கண்டிப்பா அந்த ட்ராமா ஆயிடும். கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் வச்சாலும் சரி ஓகே. இல்ல பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்ப இறந்தாருல கேப்டன், அவரே பாருங்க போட்டு ட்ரோல் பண்ணிட்டு செத்ததுக்கு அப்புறம் நல்லவர் அப்படி சோசியல் மீடியால போட்டு இது பண்றாங்க. ஆனா அந்த மனுஷன் இந்த அளவுக்கு நாசமா போனதுக்கு காரணமே அவனை மட்டும் தான், வேற யாருமே கிடையாது. அதுக்கப்புறம் அவங்களே ஹைட் வேணும்னு சொல்லிட்டு இவன் நல்லவரா காட்டுறாங்க. இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா? அது இப்போ வந்து ஒரு 10 மீம் பேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, சோசியல் மீடியால 10-20 பேஜ் இருக்குன்னு. ஒருத்தன் வந்து இப்போ நெகட்டிவா ட்ரோல் பண்ணி வந்து அவன் பேஜ் ரீச் ஆகுது, நல்லா லைக்ஸ் ஃபாலோவர்ஸ் வந்த உடனே மீதி 19 பேர் என்ன நினைக்கிறாங்க, அவனோட மெத்தடே ஃபாலோ பண்ணி அதுதான் ட்ரெண்ட். அவன் வந்து ரிசர்ச் பண்ண மாட்டான், நிஜமாவே அந்த விஷயம் அப்படிதானா, இந்த மீம் இவன் இப்படி போட்டு ஃபேமஸ் ஆயிடுச்சு, நம்மளும் அதே கான்செப்டை ஃபாலோ பண்ணிடுவோம். ஆக்சுவலா 2 விதமான ஆடியன்ஸ் இருப்பாங்க. ஒன்னு இப்போ நீ இப்போ விஜயகாந்த் அவர்களை பத்தி பேசணும் அப்படின்னா அவரோட கோர் ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க, அவரை பத்தி தெரிஞ்சவங்க இருப்பாங்க, அவர் என்ன ஹெல்ப் பண்ணாலும் தெரிஞ்சவங்க இருப்பாங்க. அது வந்து ஒரு 10% 20% இருப்பாங்க. மீதி 70% 80% வந்து ஜெனரல் ஆடியன்ஸ் தான் இருப்பாங்க. அந்த ஜெனரல் ஆடியன்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது ரொம்ப ஈஸி. அதே மாதிரி ரூமர்ஸ், எவ்வளவு ஃபேக்கான ரூமர்ஸ் தவிட்டாங்க. ஒருத்தர் இப்படி ஆயிடுச்சு அப்படி எல்லாம் நியூஸ் 2 நாள் கழிச்சு ஆக்சுவல் நியூஸ் வந்த மாதிரி தெரியும் எதுவுமே ஆகலன்ட்டு. சோசியல் மீடியா ஒருத்தர் வந்து ஜோக்கராகவும் காமிக்க முடியும், ஹீரோவாகவும் காமிக்க முடியும், இன்னொருத்தர் அவங்கள கரியரையும் அழிக்க முடியுன்றதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து அஸ்வின். அந்த ஸ்டேஜ்ல அவர் பண்ணது கரெக்ட்னு யாரும் பேச கிடையாது. வந்து திமிரா தான் பேசினாப்புல, வந்து நான் வந்து 40 கடை கட்டி தூங்கினேன், இதெல்லாம் தப்பு தான். ஆனா அந்த மீம்ஸ் போட்டதுனால மட்டுமே அடுத்தது அந்த மனுஷனுக்கு பெருசா ப்ராஜெக்டே கிடைக்கல. அவரு மேபி திருந்திருக்கலாம், ஓகே திருந்திருந்தா. செம்பின்னு ஒரு மூவி வந்துச்சு, அது நல்ல பர்ஃபார்மன்ஸ். அதை பத்தி மேபி யாரும் பிரைஸ் பண்ணீங்களா நான் பார்க்கல. அவரே சொல்லிட்டாரு இந்த மாதிரி வந்துட்டு சாரி நான் இந்த மாதிரி பேசினேன் அவரே சொல்லிட்டாரு. ஆனா அது பப்ளிசிட்டி ஆகாது. இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது பேசுறப்போ எனக்கு என்னன்னா, இப்போ யூடியூப்ல நம்ம வந்து வீடியோஸ் பாக்குறோம், இதெல்லாம் போடுறோம்ல,
இந்த ட்ரெண்டிங்ல வீடியோஸ் வருது இல்ல, சம்பந்தமே இல்லாத தேவையில்லாத கேவலமான விஷயம் தான் ட்ரெண்டிங்ல இருக்கு. எப்பயுமே ட்ரெண்டிங்ல சீரியல் தான் இருக்கு. சீரியல் இருக்கும், இல்ல ஏதாவது கார்பரேட் கம்பெனியோடது இருக்கும். அப்படி இல்லைன்னா தேவையில்லாத கிரிஞ்சு கண்டென்ட் ஒன்று இருக்குது. நம்ம வாழ்க்கைக்கு எந்த ஒரு டைமுமே யூஸ் ஆகாத கண்டென்ட் அதுதான் இருக்கும். கப்பல் நான் என் பொண்டாட்டி பிரெக்னென்ட் ஆயிட்டா, என் பொண்டாட்டிக்கு 2வது பிரசவம், ஸ்கேன் எடுக்க போறோம், என்ன எழவி அது அதையும் பாக்குறாங்க ட்ரெண்ட் பண்ணி. ஓகே எனக்கு தேவையில்லப்பான்னு சொல்லி இக்னோர் பண்ணி வந்தேன்னா எனக்கு ஓகே. ஜெனரல் ஆடியன்ஸ் ரொம்பவும் போறாங்க, ஓகே என்னதான் இருக்குன்னு பார்ப்போம், அப்படியே அடிக்ட் ஆகிட்டு அப்படியே உள்ள வரதான். சுனாமி வந்து அழைச்சதோட இன்னும் சுனாமி பார்க்க போய் அழைச்சது அதிகம். அந்த மாதிரி பிக் பைட்ல மாட்டினாங்க அதிகம். ஷார்ட்ஸ்ல கூட மியூசிக் பேக்ரவுண்ட் தான் கொஞ்சம் பயங்கரமா போட்டு ஒரு சஸ்பென்ஸா காமிச்சிட்டு உள்ள போய் பார்த்தா சிக் இதானா அப்படின்ற மாதிரி ஒரு இது கொண்டு வந்துடுறாங்க. அவன் வந்து அவனோட கண்டென்ட் ரீச் ஆகணுன்றதுக்காக போடுறான். ஆக்சுவலா அந்த இடத்துல நம்ம ஜஸ்ட் ஒரு மீடியா தான் கன்சியூம் பண்றோம். அந்த இடத்துல நாம தான் நம்ம ஆக்சுவலா கண்ட்ரோல்ல வச்சுக்கணும். அதுக்குன்னு அநியாயமா சிலர்லாம் பண்ணுவானுங்க, ரொம்ப சஸ்பென்ஸா வச்சுட்டு வாட்ச் ஃபுல் வீடியோ கடைசியில அதெல்லாம் ஒரு டென்ஷன் ஆகும். ஐயோ பேப்பர் பண்டது அட பாவிகளா டேய். நெகட்டிவ் வந்து அதிகமா ரீச் ஆகும் சொல்றோம்ல. இங்க இன்ஸ்டாகிராம்ல என்ன பண்றானுங்க அப்படின்னா, ஒண்ணு ஒருத்தவங்களை வந்து அதிகமா ஹைப் பண்ணி தூக்கி வருவதும் இவனுங்க தான். இப்ப இந்த பொட்டேட்டோ ஃபேஸ் அவங்க வந்து இந்த ஒரு பாட்டுக்கு எஸ் சூர்யா பாட்டு, இந்த இறைவி பாட்டுக்கு வந்து டான்ஸ் ஆடி போட்டது வந்து பயங்கரமா ட்ரெண்ட் ஆக்கணும் இவங்க தான். இந்த பொண்ணு செம கியூட், இந்த பொண்ணு செமையா டான்ஸ் ஆடுது, வாழ்ந்தா இந்த பொண்ணு மாதிரி வாழணும், எவ்வளவு ஜாலியா இருக்கு பாரு அப்படின்னு சொல்லி எஸ் சூர்யா அவர்களுக்கு வந்து ரீச் ஆச்சு. அவரும் கமெண்ட் போட்டுட்டாரு சூப்பர். அதே கொஞ்ச நாள் கழிச்சு இதெல்லாம் ஒரு மூஞ்சா, இந்த மூஞ்சி எதுக்கு ட்ரெண்ட் பண்ணீங்க இந்த மாதிரி பேசுறதும் அதே பிரச்சனை மணி சோகம் நடந்துச்சு. அந்த பொண்ணு அதுக்கு முன்னாடி நிறைய யூஸ்ஃபுல் கண்டென்ட் தான் போடுது. சூப்பரா பண்ணுவாங்க, அது நல்லா இருக்கும். நம்மள வாழ முடியல, ஐயோ நம்ம கிரிஞ்சுன்றாங்களோ, நம்மள பூமர்ன்றாங்களோ, கான்ஸ்டன்ட்டா கம்பேர் பண்ணிட்டு போய் நீ இவ்வளவு மாதிரி அவன் ட்ரை பண்ற, இப்போ மனுஷவளவுல நீ ஜேகே மாதிரி அவன் ட்ரை பண்ற. தாடா படத்தை சொல்லுவான்ல ஒரு டயலாக், உங்களுக்குலாம் உங்களால நாங்க நல்லா இருக்கணும், உங்களோட அதிகமா நல்லா இருக்க கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல. அதுதான் இப்போ இந்த மீம் கிரியேட்டர்ஸ் தான் வந்து ஒரு ஆளை வந்து பயங்கரமா பூம் பண்ணி விடுறது, பயங்கரமா ட்ரெண்ட் ஆக்கி விடுறது. ஒரு இடத்துக்கு மேலே இவன் நம்ம நினைச்சதை விட ஹையா போயிட்டு இருக்கா ஆறு போயிட்டு இருக்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இவெல்லாம் தேர மாட்டா, இவங்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஆக்சுவலா 2015ல ஃப்ளட் வந்தப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஒரே பாசிட்டிவ் ரீலா தான் இருக்கும், பாசிட்டிவ் கண்டென்ட்டா தான் இருக்கும். இப்போ ஃப்ளட் வந்தப்போ பாத்தீங்கன்னா பாசிட்டிவ்க்கு ஈக்குவலா இன்ஃபேக்ட் பாசிட்டிவோட அதிகமான நெகட்டிவ் கண்டென்ட்ஸ் இருக்கு. ஒரு சில விஷயம்லாம் நம்ம ஹியூமர் பண்ணக்கூடாதுன்னு நினைப்போம். ரேப்னு ஒரு விஷயம் இருக்குன்னா ரேப் வச்சு ஹியூமர் பண்ணக்கூடாதுன்றது ஒரு காமன் சென்ஸ். அதை வச்சு ஹியூமர் பண்ற மாதிரி இப்போ ஃப்ளட் வச்சு இப்போ நான் அதிகமா பார்த்ததே அதை வச்சு மீம் போட்டது தான் நான் அதிகமா பார்த்தேன். யாரும் ஹெல்ப் பண்ணதுலாம் அதிகமாவே இல்லை. அந்த டைம்ல நீ அந்த மீம் போட்டுன்னு அவசியமே கிடையாது. அவங்க வெள்ளத்தை சிக்கி தப்பிச்சு ஆமா எரிச்சலா வந்து பார்க்கும்போது சோஷியல் டைலமா டாக்குமெண்ட்ரி இருக்குல்ல, இது ஒரு கம்பெனியோட இவங்க சொல்லியிருப்பாங்க சோஷியல் மீடியா எந்த அளவுக்கு ஆபத்து ஆகுதுன்னா, இப்போ நான் ஒரு விஷயத்த பாக்குறேன்னா அதுதான் என்னோட ஃபேக்ட். ஓகேவா? இப்போ நீங்க ஒரு விஷயம் பாக்குறீங்கன்னா அதுதான் உங்களோட ஃபேக்ட். அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் தாண்டி அதுதான் ஃபேக்ட்ன்ற ஸ்டாண்ட்ல நிக்கிறாங்கன்னு தோணுது. இன்டர்வியூன்னு ஒரு டேர்ம் வச்சு பண்றாங்க இல்லையா? இப்போ இன்டர்வியூ எடு ஒரு அளவுக்கு இந்த சேனல்லாம் இருக்கட்டும், நம்ம யாரை இன்டர்வியூ எடுக்கிறோம்னு ஒரு இது இருக்குல்ல. இப்போ முன்னெல்லாம் நம்ம சின்ன வயசு இன்டர்வியூ பார்த்தா ஒரு பெரிய பெரிய ஆளுங்களை எடுப்பாங்க, இல்ல டெவலப் ஆயிட்டு இருக்க ஆள் எடுப்பாங்க, இல்ல நல்லது பண்ணவங்க அந்த மாதிரி எடுப்போம். இப்போ ஆமா எனக்கு ரீசெண்டா ஒரு 5-6 பேரை நான் சொல்றேன் பாருங்களேன். இப்போ சொல்வதான உண்மைங்கிறது என்ன ஷோ, அதுவே ஒரு கேவலமான ஷோ. அதுல வந்தவரை நீங்க ஓகே, நானுமே அந்த மீம்லாம் என்ஜாய் பண்ணேன், ஃபன் வரைக்கும் ஓகே. அதை விட்டுட்டு அவரை போய் மார்க்கெட்ல போய் தேடி போய் அந்த ஆளை கண்டுபிடிச்சு இன்டர்வியூ எடுத்து வேற ஆளை நீங்க தான் லாரன்ஸ் சொல்லி சோ அவருக்கு ஒரு மென்டல் டார்ச்சர் கொடுத்து அவரே கூலி வேலை செஞ்சு பாவம் கடுப்பு இருப்பாரு. இது இன்டர்வியூ எடுத்தா நான் அவர் வாழ்க்கையை தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போறாங்க இவங்க. இப்போ ரீசெண்டா ரிவ்யூ வந்திருக்காரு, பழைய ஆக்டரா. இப்போ அவரு ப்ளூ ஷர்ட் மாறன்கே டஃப் கொடுக்குறாரு, ஒரு மாதிரி எதுவுமே நல்லா இல்லன்றாரு. எதுவுமே நல்லா இல்ல தாண்டி நான் நடிப்பேன். அவர் வந்து படம் பார்த்துட்டு நல்லா இல்லைன்னு சொல்ற அளவுக்கு யாரும் இங்க கேவலமா இல்ல இண்டஸ்ட்ரியில. இந்த சின்ன பையன் ஒருத்தன் எப்படின்ட்டு அந்த சின்ன பையனை போய் இன்டர்வியூ எடுக்கிறானுங்க. அவன் என்ன நீங்க பதில் சொல்லுவான், நீ போய் கேக்குற எப்படி பண்ண திருப்பி பண்ணுன்னா அவன் ஃபேக்கா தான் பண்ணுவான். வியர்ட் டிக்டாக்கர்ஸ் எல்லாம் இருப்பாங்க தெரியுமா, கிளாமரஸா பண்றவங்க இவனுங்களெல்லாம் சரி உனக்கு பிடிச்சிருக்கு நீ ட்ரெண்ட் பண்ணு, ஏன் இன்டர்வியூ எடுக்கிறீங்க போய். அவன் இன்டர்வியூ எடுத்து இங்க என்ன சொல்றது சமுதாயத்துக்கு என்ன பிரயோஜனம்? அவனே ஒரு பைத்தியம் மாதிரி பண்றான், அவனை இன்னும் இன்டர்வியூ எடுத்து ஓ நம்மளும் இப்படி பண்ணலாம் போல. நீங்க இந்த மாதிரி கேவலமான விஷயமும் பண்ணி வளரலாம்னோ அது இன்ஃபுளுன்ஸ் ஆகுது. அதை வச்சு ஒரு டிபேட் ஷோ ஏன் அதை பார்த்து வச்சுக்கேன். இந்த பக்கம் உருப்படியா கண்டென்ட் போடுறவங்க வெர்சஸ் இந்த மாதிரி கேவலமா கண்டென்ட் போடுறவங்க. இல்ல இது இந்த கண்டென்ட் எதுக்கு இந்த டிபேட் வைக்கிறது கரெக்ட் தான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு புரிய வைக்கலாம், புரிய வைக்க முடியாது. ஆல்ரெடி சொன்ன பாயிண்ட் தான், கண்டென்ட் ட்ரெண்ட் ஆகுது அப்படின்னா அதை வச்சு எல்லாருமே மில்க் பண்ணுவாங்க. அது வெறுத்து போற வரைக்கும் எல்லாத்தையுமே இன்டர்வியூ எடுக்கிறது. அதுக்கப்புறம் அந்த பையனோ இல்ல அந்த ஆளோ எப்படி போனாலும் எனக்கு பிரச்சனையே கிடையாது. கேவலமா இருக்கும் இந்த சாம்பியன்ஸ் சொல்லிட்டு பண்ணிட்டு இருப்பான், அதெல்லாம் எரிச்சலா வரும். நமக்கு எல்லாருக்குமே காமன் என்ன தோணுது, தள்ளுறாத அப்படின்ற மாதிரி இருக்கான்.
ஆனா அதுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா 23K 34K லைக் போட்டிருப்பானுங்க. எரிச்சலா வரும். 23K 34K இருக்குல்ல, அவன் யாருன்னா இவனை வச்சு கண்டென்ட் போடுறவனுங்க. அவனை ஒரு டெம்ப்ளேட்டா யூஸ் பண்ணிக்கிறாங்க அவன் பேஜுக்கு. நடுவுல வந்து ஒரு லேடி ஒருத்தவங்க வந்து மந்தைய புறா சிங்கிள் சொல்ற அந்த பாட்டுக்கு வந்து ட்ரெண்ட் ஆனாங்க. அவங்க உண்மையாவே நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பண்ணும் போது என்னன்னா அவங்கள வச்சு தப்பான மீன் போட்டு டாக் தட் ஆன்டி கூச்சநாச்சமே இருக்காதே தெரியல. அவங்களோட வீட்டுலலாம் அம்மா தங்கச்சி அக்கா எவ்வளவுமே இருக்க மாட்டாங்க, ஒண்ணுமே புரியல. அப்ப என்ன அடுத்து வர ஜென்ரேஷன்ஸ்லாம் எப்படி வரும்னா, அப்ப நம்ம வயசுக்கு மீறியான விஷயமும் நம்ம பண்ணலாம், நம்ம யாரை வேணா பார்க்கலாம், யாரை வேணா இதுக்கு என்ன வேணா பண்ணலாம் அப்படின்றது வரும். இந்த விஷயம் தப்புன்னு சொல்றதை விட இதெல்லாம் காமெடியான கண்டென்ட்டா பண்ணி இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க. இதை பண்ணு. அது என்னன்னா கூட்டத்துல பேசிட்டு போயிட்டா யாரும் இப்போ சோசியல் மீடியால வந்து நீ ஒரு தப்பான கருத்து நீ போறன்னு வச்சுக்கோ, அவ்வளவு சீக்கிரம் யாரும் சட்டை பிடிச்சி என்ன ஏன் இப்படி சொல்றேன்னு கேட்க மாட்டாருங்க. எல்லாருமே வந்து ஒரு மாஸ்க் மாதிரி அதை போட்டுட்டு என்ன வேணா கமெண்ட் பண்ணலாம். அவன் ஐடியில பண்ண மாட்டான். ஆமா, அதான் பண்ணுவான். ஆனா தேவையில்லாத ரேஜ் வரும். அவனை திட்டி ஒரு 10 பேரு பாதிக்கப்படுறது அந்த உண்மையா கண்டென்ட் கிரியேட் பண்ணார்ல அவன் தான் பாதிக்கப்படுவான். அது தேவையில்லாத விஷயத்தையும் வந்து ட்ரெண்ட் பண்றாங்க, தூத்தரமா பேசுறோம் ட்ரெண்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்றதுமா. அதுல உருப்படியா இருக்கிறவங்க நல்ல ஒரு மைண்ட் செட் இருக்கவங்களுமே இப்படி லூஸ்தனமா பண்ணாதான் ட்ரெண்ட் ஆகுதுன்னு சொல்லி பண்றவங்க, உண்மையாவே லூஸ்தனமா பண்றவங்க இருப்பாங்க. கேமரா பிடிக்க தெரியாம பிடிச்சி பண்றவங்க இருக்காங்க. இப்ப இந்த காத்துக்கு கலையை நம்ம என்ன நினைச்சிட்டு இருந்தோம், இவருக்கு ஒண்ணுமே தெரியாது போல, இவருக்கு இருக்கு போல நினைச்சிருந்தோம். ஆனா தெளிவான ஆளு. அந்த ஆளு யாருக்கு இருக்கு ஆகிறாங்க நம்மள மாதிரி ஆளுதான். ஒரு இன்டர்வியூல சொன்னார்ல இந்த மாதிரி தெரியும் லூஸ்தனா வரதான் ட்ரெண்ட் ஆகுதுன்னு தெரியும், அதனால தான் பண்றாங்க. அவரு பண்றாரு, ட்ரெண்ட் ஆகுறாரு, லைக்ஸ் வருது, அதுக்கு ஏதாவது காசு வருது, அதோட முடிச்சு. ஆனா அந்த மாதிரி ஆட்களை வச்சு சில பேர் கண்டென்ட் கிரியேட் பண்றாங்கல்ல, அது ஒரு வீடியோ 2 வீடியோ 3 வீடியோ ஃபன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா ஓப்பனா பேரே சொல்ல அகமது மீரான்னு ஒரு ஆள் இருந்தாப்ல இருக்கு, இன்னும் இருக்காப்ல. இந்த மீரா மிதுன் இருக்கா, அந்த கண்டென்ட் மீரா மிதுன் பண்ண தப்போட கேவலமான தப்பு இந்த ஆள் பண்ணதான். கேவலமான ஆப் ப்ரொமோஷனு, கேவலமான வந்து ஒரு ஃபேக் ப்ரொமோஷன், எல்லாத்தையும் பண்றது இந்த ஆள் தான். சொன்னால கூட்டத்தோட கூட்டமா ஈடுபடு அவர் அந்த மாதிரி ஆளுதான். நிறைய யூடியூபர்ஸுமே அவர் சும்மா வாய் தவிர சொல்லியிருப்பாங்க. அதை போய் குடிச்சிட்டு வந்து கரஞ்சோர்ல நடந்தது, இலக்கியாவோட வீடியோ, ஜிபி முத்தோட வீடியோ, இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அவங்க பண்றாங்களா, அவங்க பண்றதை விட்டுருங்க, அதையே வச்சு மில்க் பண்ணி அவங்க எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறியோ, அவங்க எவ்வளவு கேவலவாதின்னு நினைக்கிறியோ, நீ பண்ற அப்படின்னா தொடர்ந்து அதே பண்ற அப்படின்னா நீ அதோட மிகப்பெரிய கேவலவாதி. ஆக்சுவலா நானு அகமது மீரான் வந்துட்டு ஜென்யூனா ஃபாலோ பண்ண அவரை ஃபர்ஸ்ட் எப்படின்னா இந்த டப் ஸ்மாஷ் மாதிரி நிறைய போட்டு பாப்பி கமல் டைலாக் லென்த் டைலாக்லாம் இருக்குல்ல, எப்படி இவர் இப்படி பேசுறாருன்ற மாதிரி மியூசிக் சூப்பரா பாடுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தான் அந்த மீரா கண்டென்ட் வந்துச்சு. சரி 1 வந்துச்சு 2 3 வந்துச்சு, அப்புறம் ஃபுல்லா ஃபீட் ஃபுல்லா அதான் இருந்துச்சு. அடப்போட யாரா வந்து இது பண்ணி விட்டதான். அந்த 5 நிமிஷம் தப்பான வீடியோ வந்து ஒரு 15 நிமிஷம் வந்து எலாபரேட் பண்றது. என்ன சொல்ற மாதிரி ஒரு வாழ்க்கை தூக்கி விடும், அழிச்சு விடும். அதுல ஒரு ஆள் டிடிஎஃப் பாசர் உண்மையா சொல்லணும்னா எவ்வளவு பேர் தப்பு பண்றான். ஒருத்தனை எந்த அளவுக்கு அழிக்க முடியுமோ அவனை அழிச்சு, இது எப்படின்னா இன்பில்டா நமக்குள்ள ஒருத்தனை அழிக்கணும், ஒருத்தனை பிடிக்கணும், அவனை அடிச்சே ஆகணும். அந்த கேரக்டர் வந்து நமக்குள்ள திணிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதனால இப்ப 10 வருஷம் இப்போ லைசன்ஸ் கேன்சல் ஆகி மேஜர் ப்ராப்ளம் இல்லைன்னா அவன் ஃபுல்லா ட்ரெண்ட் ஆனதுதான் மேஜர் ப்ராப்ளம். இவ்வளவு எத்தனை பேர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டான் இது பண்ணிட்டான். பட் என்னன்னா இப்போ கன்சியூம் பண்ண நம்மளுமே கொஞ்சம் நாலேஜபிளா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த 230 250 சொல்லிட்டு ஸ்பீட் ஏத்துறாரு இல்லையா, அது தப்பு நமக்கு தெரியுதுல, நம்ம இதுவா இருக்கணும். 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு தப்பு இருக்கு, பண்ண தப்பு ஒண்ணு, அதான் சொல்றேன்ல, பண்ண தப்பு ஒண்ணு, இது தப்புனா தப்பு தான். டிடிஎஃப் வாசன் அதே டைம்ல இன்னொரு உருப்படியான கண்டென்ட் போட்ட ஒரு ஆள் வந்து ஜெரி பிளாக்ஸ். கிட்டத்தட்ட இந்தியால இருந்து வெளிநாட்டுல போயிட்டு பைக்லயே போய் டிராவல் பண்ணி அத்தனை நாடு வேர்ல்ட் ட்ரிப் போயிட்டு கவர் பண்ணணும்னு நினைச்சாலும் அவர் வந்து எனக்கு ட்ரெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி அவரே கேட்டு மீம் கிரியேட்டர்ஸ் எல்லாம் கேட்டு அதுக்கப்புறம் தான் அவர் வந்து கொஞ்சம் ஃபேமஸே ஆனார். நீங்கள் யாருமே டிடிஎஃப் வாசன் பண்ண தப்பை ஜஸ்டிஃபை பண்ணலை. ஆனால் தப்பு பண்ண டிடிஎஃப் வாசன் இவ்வளவு பிரபலமாக ஆன அதே சமயத்தில் நிறைய விஷயங்கள் சரியாக பண்ண செரி விலாக்ஸ் ஏன் பிரபலம் ஆகலை அப்படின்றது தான் கேள்வி. இந்த இடத்துல நம்ம இன்ஃப்ளூயன்சர் விஷயத்தை தாண்டி ஸ்கேம் வரும். ஃபுட் பிளாகர்ஸுமே நல்லாவே இருக்காது, ஃபேக்கான ஒரு ப்ரொமோஷன். நான் அட்வான்ஸ் திரும்பி கொடுத்துட்டேன், இல்ல நான் தப்பா பண்ண மாட்டேன் நினைச்சா பண்ணலாம். இர்ஃபான் வியூக்குமே ஒரு போஸ்ட் கீழே போய் பாத்தீங்கன்னா அத்தனை ஹேட் கமெண்ட் வரும். ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் இன்ஃப்ளூயன்சர் அமலா சாஜி பாண்டிருக்காங்க.